75 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் வலம் வந்து தமிழக மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க தொண்டுகள் செஞ்சாங்கன்னு சொல்வதை விட தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் ஆட்சிகளால் உருவாக்கப்பட்டது மாத்திரம்தான் திராவிட கட்சிகள். அது திமுக, அதிமுக. இன்னைக்கு அந்த கட்சி வந்து சுமார் 75 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்தியா சுதந்திரத்துக்கு பின்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக உருவான முழு வரலாறை பற்றி இன்றைக்கி நம்ம பேச இருக்கோம். சுதந்திரத்துக்கு பின்னால் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பசி, பட்டினி, கொலை, கொள்ளை இது போன்ற செயல்பாட்டில் தான் வந்து தமிழகம் வந்து வளம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து அரசியல் கட்சியாக இருந்தது வந்துட்டு தந்தை பெரியார் அவர்கள் கைவசம் வந்து திமுக, அதாவது திராவிட கட்சி இருந்திருக்கு. அவரோடு ஒன்றாக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1949க்கு முன்னாடியே வந்து தந்தை பெரியார் மூலியமாக இந்த பிரச்சனைக்கெல்லாம் எவ்வளவோ விமர்சனம் செய்திருந்தாலும், பல ஆயிரக்கணக்கான விமர்சனங்கள் செய்திருந்தாலுமே, ஆனால் 1949 செப்டம்பர் 17 வந்துட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து சென்னையில் திராவிட கழகம் என்ற ஒரு பெயரில் வந்து தனிமையாக ஒரு கட்சியை உருவாக்கினார். கருப்பு சிவப்பு வண்ணம் கொண்ட ஒரு அரசியல் கட்சியையும் உருவாக்கினார். 1952 வந்துட்டு திமுக போட்டியிடவில்லை. 1953 பார்த்தீங்கன்னா போராட்டம், பல போராட்டங்கள், கள்ளக்குடி போராட்டம், இந்தி திணிப்பு போராட்டம் போன்ற செயல்களில் ஈடுபட்டு சிறைச்சாலை சென்றார்கள் திமுகவினர்கள். அவர்கள் சிறைச்சாலை சென்று வந்த பின் தமிழகத்தில் வந்து திமுக வலுப்பெற்றது. 1957 வந்து திமுக முதல் வெற்றி பெற்றது. 1958 உதயசூரிய சின்னம் கிடைக்கப்பட்டது. 1962 மீண்டும் திமுக வெற்றி. 1967 மீண்டும் திமுக வெற்றி. இந்த நிலையில் வந்து ஒரு சோக செயல் அந்த திமுகவுக்குள்ள. 1969 பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலமானார்கள். 69 அண்ணா மறைவுக்கு பின்னால் சுமார் 1.5 கோடி மக்கள் அவருடைய மறைவுக்கு கடல் அலைபோல் வந்து குவியப்பட்டனர். அந்த நிலையில் அந்த கட்சியினுடைய பொறுப்பு அதற்கு பின்னால் வந்து முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டது. 1972 கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுக சார்பாக முதல் வெற்றி பெறுகிறார். 72 கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்ற பின் அந்த கட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவரை வந்து அந்த கட்சியிலிருந்து வெளியிறக்கினாங்க. எம்ஜிஆர் உடனே வந்து 1972 வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரில் அவர் ஒரு தனிமையான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வந்து நிலைநிறுத்தினார். 1977 வருகின்ற தேர்தலில் வந்து இரண்டு கட்சிகளாக தமிழகத்தில் வந்து களம் இறங்குறாங்க. அதில் வந்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்துட்டு 1977 முதல் வெற்றி பெற்றார். அது இல்லாமல் தொடர் வெற்றிகளாக 13 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அவர் ஆட்சி செய்தார். தமிழக மக்களையும் அவர் அரவணைத்து அவர் கையில் வைத்துக் கொண்டு இருந்தார். இந்த நிலையில் டிசம்பர் 24 1987 புரட்சித் தலைவர் காலமானார். அவருடைய மறைவுக்கு பின்னால் அந்த கட்சி நிலை ஒழிந்தது. நிறைய கஷ்டங்களுக்கு பின்னால் அந்த கட்சி வந்து செல்வி ஜெயலலிதா அம்மையார் கையில் ஒப்படைக்கப்பட்டது. இதை கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா 1989 மீண்டும் திமுக வெற்றி பெற்றது. 1991 வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளுடைய அட்டகாசம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்களை கடத்துவது இது போன்ற செயலில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து விடுதலை புலிகளுடைய அட்டகாசங்கள் அதிகமாக இருந்தது. அது இல்லாமல் அதே நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமது நாட்டு பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியினுடைய கொலை தமிழ்நாட்டில் வந்து விடுதலை புலிகளாக ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தவங்க திமுக. இந்த கொலை வழக்கும் அந்த ஒரு நிலையான அந்த ஒரு சோக நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக மேலே வந்து விமர்சனங்கள் ஏற்படுத்துது. அப்படி இருக்கும் சூழல் வந்து பார்த்தீங்கன்னா 1994 வந்து அதிமுக திரு ஜெயலலிதா அவர்கள் வந்து வெற்றி பெறுறாங்க. 2001 வந்து அதிமுக வெற்றி பெறுகிறது. 2004 வந்து திமுக வெற்றி பெறுகிறது. 2006 வந்து திமுக வெற்றி பெறுகிறது. 2011 வந்து அதிமுக வெற்றி பெறுகிறது. 2016 வந்து அதிமுக வெற்றி பெறுகிறது. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் வந்து 2016 டிசம்பர் 5 செல்வி ஜெயலலிதா அம்மையார் காலமாகிறாங்க. அவருடைய மறைவுக்கு பின்னால் அந்த கட்சி வந்து அந்த கட்சியில் இருக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா 2018 திமுகவில் மாபெரும் தலைவராக இருந்த
கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து டிசம்பர் 2018 வந்துட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலமாகறாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த கட்சி தலைவராகவும் அந்த கட்சி பொறுப்பை வந்து முழுமையாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையில் வந்து ஒப்படைக்கப்படுது. அந்த நேரத்தில் வந்துட்டு அதன் பின் 2019 வந்து திமுக வெற்றி பெறுகிறது. 2021 வந்து திமுக வெற்றி பெறுகிறது. இதுவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்த இரு திராவிட கட்சிகளுமே தமிழக மக்களால் எடுத்து வைக்கப்பட்ட கட்சி தான் இந்த திராவிட கட்சி. அது மக்களாட்சியாக வந்துகிட்டு இருந்தது. ஆனால் 2026 தேர்தலில் ஒரு சோகமே வந்தது திராவிட கட்சிகளுக்கு. விஜய் என்னும் சிறு ஒளி கொண்டு தமிழக மக்களால் வந்து திராவிட கட்சிகளை உடைத்தெறிந்தார்கள். தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் போட்டியிட்ட நடிகர் விஜய் அவர்கள் இந்நாள் முதலமைச்சராகவும் தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் கொண்டு மலைபோல் நின்ற திராவிட கட்சி விஜய் எனும் சிறு ஒளி கொண்டு உடைத்தெறியப்பட்டனர்.